இப்போ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த 2026ல இதை படிக்கலாமா, இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு வேலையெல்லாம் கிடைக்குமா? இந்த லேங் செயின் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதோட மெயின் காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்ல முடியும்? நம்ம இந்த சேட் ஜிபிடி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சேட் ஜிபிடியை வச்சு நான் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சேட் ஜிபிடியில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை வச்சு நான் அடுத்த டிசிஷன்ஸை மேக் பண்ணணும், அதுக்கு நிறைய டூல்ஸ் கனெக்ட் பண்ணணும்னா ஓகே, இந்த லேங் செயின் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, ஸோ இதோட யூசஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். இது ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸில் வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு? நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேங் செயின் அப்படிங்கிறத பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பக்கம் வந்து ஏஐ அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சைடு லேங் செயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லை லேங் செயின்னா வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லேங் செயின்னா என்ன, இதுக்கும் ஏஐக்கும் என்ன சம்மந்தம், இது வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா, இதை பற்றி எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து லேங் செயின் அப்படிங்கிறது ஏஐ ரீப்ளேஸ் பண்ண வந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. லேங் செயின் அப்படிங்கிறது ஏஐ யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டூல் தான். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ உங்கள் கேள்வியை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் பேர் வந்துட்டு அன்சாரி. இவர் வந்துட்டு சென்னை மாவட்டத்தில் இருக்கார். 2020 பாஸ்ட் அவுட், டிப்ளமோவில் இசிஇ பண்ணியிருக்காரு. இவர் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காரு. வாங்க இவர் ஸ்பீச்சை கேட்போம். நான் டிப்ளமோ இசிஇ முடிச்சு 2020 பேட்ச். ஐடி வந்து சென்னை தான். 5 வருஷமா நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியில் போகணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதனால வெங்கட் சாரை மீட் பண்ணி கைடன்ஸ் வாங்கினேன். கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ அவரோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. டிப்ளமோவில் இசிஇ முடிச்சுட்டு 2020 பாஸ் ஆயிருக்காரு. ஸோ அவரே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு அப்படின்னா, ஸோ ஒரு நல்ல கைடன்ஸும் நல்லா வந்துட்டு டெக்னாலஜி நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே வந்துட்டு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம அன்சாரி. ஃபர்ஸ்ட் லேங் செயின்னா என்ன சார்? சரி, இந்த லேங் செயின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சேட் ஜிபிடி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சேட் ஜிபிடியை வச்சு நான் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சேட் ஜிபிடியில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை வச்சு நான் அடுத்த டிசிஷன்ஸை மேக் பண்ணணும், அதுக்கு நிறைய டூல்ஸ் கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் இந்த லேங் செயின் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம். சேட் ஜிபிடியில் போய்ட்டு ஒரு கொஷன் கேட்டோம் அப்படின்னா அது ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபஸ்ட் டைப். ரெண்டாவது டைப்பாக அதை யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா, சேட் ஜிபிடி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி, ஒரு ஏபிஐ கூட கனெக்ட் பண்ணி, ஒரு ஏஜென்ட்டில் வந்து நான் டெசிஷன் எடுக்க வச்சு எல்லாத்தையும் டூல்ஸாக கனெக்ட் பண்ணி ஒரு பண்டிலாக எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண முடியும். இதுக்கு தான் இந்த ரெண்டாவதாக சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான் நமக்கு எது தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேங் செயின் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்போ இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸ் எல்லாத்தையும் மேனுவலாக பண்ணுறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. எல்லாம் ஏஐ பண்ணுது இல்லையா. ஸோ அப்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி அதுலேருந்தே இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிக்குது, ஏபிஐ கனெக்ட் பண்ணி அதுவே ஏபிஐ கால் பண்ணிக்குது, ஏஜென்ட்ஸை கனெக்ட் பண்ணி அதுவே டிசிஷன் எடுத்துக்குது அப்படின்னு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே பார்க்குறாங்களே தவிர அதை மேனுவலாக பண்ணணும்னு இப்போ நினைக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த லேங் செயின் அப்படிங்கிறது இருக்கு இப்போ. ஓகே, அப்போ லேங் செயின் அப்படிங்கிறது தனியாக ஒரு கோர்ஸோ தனியாக ஒரு டெக்னாலஜியோ அப்படி கிடையாது. கிடையாது. ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோக்காக. எஸ். ஸோ இப்போது சாட் ஜிபிடி வந்து இருக்கு இல்லையா, அதை டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம்ல. ஸோ எதுக்காக இந்த லேங் செயின் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும்? ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு சேட் பாட் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கம்பெனிக்கு வச்சு நம்ம ஒரு சேட் பாட் ரெடி பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே நிறைய வெப்சைட் போய் பார்த்துருப்பீங்க. அந்த வெப்சைட்டில் கீழே ஒரு சேட் பாட் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஆனால் அவங்களோட கம்பெனி பாலிசிஸை பற்றி மட்டும்தான் அது பேசும். வேறு இன்டர்நெட்டில் இருந்தாலும் எடுத்து பேசாது. கரெக்டாக? ஆனால் உள்ளே என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட் ஜிபிடி, கிளாட் மாதிரியான ஏஐஸை தான் உள்ளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால்
அந்த ஏஐஸ் வந்து நார்மலாக நீங்கள் கேட்குறதுக்கும் அங்கே போய் கேட்குறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸ், அவங்களோட கம்பெனி டேட்டாபேஸ், அவங்களோட கம்பெனி ஏபிஎஸை மட்டும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால தான் அந்த சேட்ஸ் வந்து அவங்களோட கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு சேட் பாட் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போயிட்டு மேனுவலாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சாட் ஜிபிடி கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி நம்மளோட டேட்டாபேஸில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி லைனாக ஃபஸ்ட்டு வந்து சாட் ஜிபிடி கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கிக்கோ. ஒரு பிடிஎஃப் இருக்குது, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட பிடிஎஃப் இருக்குது, அதை சர்ச் பண்ணிக்கோ. அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை வச்சு மெமரிஸை கலெக்ட் பண்ணிக்கோ. அந்த மெமரிஸை வச்சு ஆன்சர் பண்ணு அப்படின்னு ஒரு ஆர்டராக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் லாங்சைனை வச்சு. ஸோ அப்போது ஏஐ வந்து வெறும் ரிசல்ட்ஸை கொடுக்கும். இந்த லாங்சைன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி கொண்டு வந்து ஒரு கம்பெனி பர்ஸ்பெக்டிவ்லையாக இருக்கட்டும், இல்லை வந்து எனக்கு ஒரு ஆர்டராக நடக்கணும், அதுவும் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு நடக்கணும்னா அதுக்கெல்லாம் இந்த லாங்சைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு சுலபமாக வேலையெல்லாம் மேனுவலாக நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காம ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த லாங்சைனுக்குள்ளே இதுக்கான ஒர்க் ஃப்ளோஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஒரு கம்பெனிக்கு நான் வந்து சாட் பாட் ரெடி பண்ணணும்னா அதுக்கான ஒர்க் ஃப்ளோஸ் தனியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணால் உங்களோட கம்பெனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்லோட் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஆர்டர்ஸாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும், நம்ம கம்பெனிக்கான சாட் பாட்டாக அது ரெடி ஆகிடும். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த லாங்சைன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதோட மெயின் காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி, இப்போது நான் ஆல்ரெடி சொன்னேன் இதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. இதோட மெயின் காம்பனண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட்டு நம்மளால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடல்ஸை யூஸ் பண்ண முடியும். லைக் சாட் ஜிபிடி, கிளாடு, ஜெமினி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை உள்ள நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராம்ப்டை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டைப் பண்ண தேவையில்லை. ப்ரீ டிஃபைன்டு ப்ராம்ப்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருந்து ஒரு ரீஃபண்ட் பாலிசி ஏதாவது இருக்குது, அதை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ப்ராம்ப்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீயூசபிள் ப்ராம்ப்ட்ஸ் அப்படிங்கிறது. மூணாவது செயின்ஸ். அதாவது செயின் என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும், அதுலேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிக்கணும், அதை சாட் ஜிபிடி கிட்ட கொடுக்கணும், அதுலேருந்து ஆன்சரை எடுத்து மெமரியாக சேவ் பண்ணிக்கணும். அந்த மெமரியை வச்சு ஒரு ஏஜென்ட் டிசிஷனை பில்ட் பண்ணி சொல்லும். இப்போது இது எல்லாத்தையும் இந்த செயின்ஸாக பண்ணுறதுக்கு செயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுவுமே இதில் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். நாலாவது மெமரி. ஸோ மெமரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போதும் அது முழுசாக அந்த டாக்குமெண்ட்டை படிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ மெமரி தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி அந்த ஃபுல் டாக்குமெண்ட்டை படித்து முடிச்சுட்டா அதுலேருந்து கிடைச்ச மெமரிஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், கேட்சஸாக ஸ்டோர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டைம் அதை கேள்வியாக கேட்கும்போது சேம் அங்கேருந்தே ஆன்சரை எடுத்து கொடுக்குறோம். மறுபடியும் போய்ட்டு ஃபுல் டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக ஏஜென்ட்ஸ். நம்ம என்ன தான் இவ்வளோ ஆன்சர்ஸை எல்லாத்துலேருந்தும் எடுத்தாலும் ஒரு ஏஜென்ட் தான் டெசிஷன் எடுக்க போகுது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எல்லா பாலிசியும் கொடுத்துருக்கேன், ரீஃபண்ட் பாலிசி எல்லாமே இருக்குது. ஆனால் ரீஃபண்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, எவ்வளோ இருந்தால் ரீஃபண்ட் கொடுக்கலாம், எவ்வளோ டேஸாக இருந்தால் ரீஃபண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத எல்லாத்தையும் படிச்சுட்டு மொத்தமாக அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அவங்க படித்து தெரிஞ்சிக்கக்கூடாது. உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுப்போமா மாட்டோமான்ற ஒரு டிசிஷனை நம்ம சொல்லணும். அப்போது அந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவை. மறுபடியும் அங்கே சாட் ஜிபிடி மாதிரியானது உள்ளே வந்துடும். இது எல்லாமே நம்ம லாங்சைன் வச்சு பண்ணிக்க முடியும். ஓகே. ஓகே, இந்த லாங்சைன் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, ஸோ இதோட யூசஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். இது ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸில் வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு? இப்போ இந்த ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்ஜி அப்ளிகேஷன்ஸ் தான். அதாவது நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணணும்னா ஆர்ஏஜி அப்படின்னு ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று தேவைப்படுது, அதுக்கும் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் சேட் பாட்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனி பேசிஸில் அதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு இந்த லாங்சைன் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து ஒரு கம்பெனி ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்டை படித்து சொல்கிறதுக்காக இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் என்னோட கிளைண்ட் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அதை கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கும் இந்த லாங்சைன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் கேசஸ். இப்போ இண்டஸ்ட்ரியில் இதெல்லாமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லாங்சைன் வச்சு நிறைய ஏஐ அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இங்கே நம்ம ஏஐ அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வெறும் எல்எல்எம், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் சாட் ஜிபிடி, ஜெமினி, அதை மட்டும் யூஸ் பண்ணுறது ஏஐ அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. அதை வச்சு நம்ம நிறைய ஒர்க்கை பண்ண வேண்டியது இருக்குது இங்கே ரியல் டைமாக. ஸோ அது மொத்தமாக ஒரு காம்போவாக பண்ணணும் அப்படின்னா லாங்சைன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே தேவைப்படும்.
ஓகே, இனிமே வர ஏஐஸ் எல்லாமே லேங் செயினை வச்சு தான் பில்ட் பண்ண போகிறாங்க. இது இல்லாமல் இது இல்லை அப்படின்ற மாதிரி ஓகே. ஒரு கன்க்ளூடுக்கு வந்துட்டோம். இப்போ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த 2026ல் இதை படிக்கலாமா? இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு வேலையெல்லாம் கிடைக்குமா? ஸோ நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியர் ரோலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு ஜென்ஏஐ டெவலப்பர், இல்லை ஆர்ஏஜி டெவலப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ ஒரு கண்டிப்பாக எஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேங் செயின் இல்லாமல் உங்களால் அது எல்லாத்தையுமே வந்து சக்சீட் பண்ண முடியாது. அப்போது இந்த லேங் செயின் மட்டும் தனியாக கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு காம்பினேஷனை தான் கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட்டு எல்எல்எம், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தான் எல்எல்எம் கிட்ட நம்ம கொஷன்ஸ் கிட்ட ஆன்சர் வந்தாலும் அதை எப்படி கேட்கணும், எவ்வளோ டோக்கன் யூசேஜஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆர்ஏஜி, அதாவது ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் சொன்னோம் இல்லையா, லேங் செயினுக்கு முன்னாடி ஆர்ஏஜியை நம்ம படிச்சிடணும். அடுத்து தான் லேங் செயின் அப்படிங்கிறது நம்ம போகணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஏஐ ஏஜென்ட்ஸை படிச்சுக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக தான் நம்ம என்ன பண்ணணும்னா எம்சிபி சர்வர்னு ஒன்று இருக்குது, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக படிக்கும்போது அந்த ஏஐ இன்ஜினியர் மாதிரியான ரோல்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஈஸியாக என்டர் ஆக முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே படித்தா நம்ம வந்து ஒரு ஏஐ டெவலப்பராக இங்கே க்ரியேட் ஆகிடுவோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ChatGPT யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணுற ஒரு டெவலப்பர் ஆவீங்க. ஆனால் நான் இப்போ சொன்ன டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் படித்து அதில் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏஐ டெவலப்பராகவே நம்மளே பில்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ லேங் செயின்னா என்ன, அது எங்கே யூஸ் ஆகுது, அதுக்கான யூஸ் கேசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதெல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்கேன். எந்த சோர்ஸில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கோர்சஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமா ஒரு டெக்னாலஜியை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிட்டு அதுலேயே உங்களால் ப்ராஜெக்ட்ஸும் பண்ண முடியும். ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுற கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுனாலே ஈஸியாக உங்களால் ஜாப் அப்ளை பண்ணி அதில் சக்சீடும் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த பர்சனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த வீடியோவுக்கு ரிலேட்டடான கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நிறைய FAQs வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஏஐ டெவலப்பராக லேங் செயின் வந்துட்டு மேண்டட்ரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. பட் இது வந்துட்டு ரொம்பவே வைடாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். இதை பேஸ் பண்ணியுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜென்ஏஐ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லேங் செயின் இல்லாமல் ஆர்ஏஜி பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியும். பட் அதுக்கு நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு கோட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு ஒர்க் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வந்து கோட்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு பைத்தான் தெரியாமல் லேங் செயின் வந்துட்டு லேர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பைத்தானில் கண்டிப்பாக பேசிக் நாலேஜ் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மோஸ்ட் லேங் செயின் வந்துட்டு பைத்தானை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு HR சாட் பாட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இல்லை கம்பெனியை பேஸ் பண்ணி PDFs கேட்குறாங்க, அதோட பாலிசிஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஒர்க் ஃப்ளோவில் வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக லேங் செயினோட யூஸ் கேஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் லேங் செயின்ஸ் அண்ட் வந்துட்டு லேமல் இண்டெக்ஸ் எது பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லேங் செயின் அப்படிங்கிறது வந்து எண்ட் டு எண்ட் ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட். அண்ட் லேமல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து டேட்டாஸை ரெட்ரைல் பண்ணுறதுக்கும் ஆர்ஏஜிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. லேங் செயின் ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ண யூஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ், கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு என்னென்ன பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணுறாங்க லேங் செயின் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லேங் செயின் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் படிக்கிறாங்க. நீங்கள் லேங் செயினை ஸ்ட்ரைட்டாக படிக்க முடியாது. LLMS, ப்ராம்ப்ஸ் அண்ட் ஆர்ஏஜி பேசிக்ஸ் இதெல்லாமே கற்றுக்கிட்டு அதோட சேர்த்து நீங்கள் லேங் செயின் வந்துட்டு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லேங் செயின் வந்துட்டு ஜெமினை, கிளாடு, ஓப்பன் சோர்ஸ் LLMs இப்படிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்குறாங்க. எஸ், இதெல்லாமே சேர்த்து தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா லேங் செயின் வந்து ஃபியூச்சருக்கு சேஃபான ஸ்கில்லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஆனால் வந்து இது நீங்கள் தனியாக படிக்க முடியாது. LLMS, ப்ராம்ப்ட் இன்ஜினியர், ஆர்ஏஜி, லேங் செயின், ஏஐ ஏஜென்ட்ஸ், MCP ஸோ இதெல்லாமே நீங்கள் காம்பினேஷனாக படிக்கிறப்போ இது ரொம்பவே ஃபியூச்சருக்கு நல்ல ஸ்கில்னே சொல்லலாம். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.